ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்டாவும் எண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நம்மளுக்கு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி ஒரு துணியில் அந்த தண்ணி எல்லாம் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டா வளவளப்பு இருக்க தான் செய்யும், போக போக சரியாயிரும். பாருங்க, இப்போ கொஞ்சம் வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாருங்க, வளவளப்புலாம் கொஞ்சம் போயிருச்சு. ஸோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்றேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். டெய்லி ஃபுட்ல காய்கள் அதிகம் இருக்க வேண்டியது அவசியம். உடலுக்கு தேவையான பல சத்துக்களை அளிக்கக்கூடிய காய் வகைகள் ஏராளமா இருக்கு. டெய்லியும் ஒவ்வொரு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிடுவதால நன்மைகளும் அதிகம். அந்த வகையில இன்னைக்கு வெண்டைக்காய் சாப்பிடுவதால ஏற்படுற நன்மைகள் என்னங்கிறத பார்ப்போம். மூளை சுறுசுறுப்பாக இயங்கினாவே நம்மளோட எல்லா செயல்களுமே சிறப்பாக முடியும். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடுவதால மூளையின் செயல்திறன் வந்து அதிகரிக்கும் என்கிற அடிப்படையில் வந்துட்டு இந்த காயை வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டு வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் அதிகம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மூளை செயல்திறன் வந்து அதிகரித்து அவங்க வந்து படிப்புல ரொம்ப சிறப்பா விளங்குவாங்க அப்படிங்கறதும் சொல்லுவாங்க. வயசான பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி ஏற்படுவது இயற்கை தான். ஆனால் மூளை செயல்களோட வளர்ச்சியை தூண்டவும் அதனோட செயல்பாட்டுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் வாரத்துக்கு 3 இல்லாட்டினா 4 முறை வெண்டைக்காய் சமைத்து சாப்பிட்டு வந்தா ஞாபக சக்தியை அதிகம் பெற முடியும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.